வணக்கம் நண்பா, என் பேர் யாசி. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ட்ரீம் ஹோம் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, மதுரையில் ஊமச்சிக்குளம் ஏரியாவில் தான் இருக்குது. இந்த வீட்டோட லேண்ட் பார்த்தீங்கன்னா 4.25 சென்ட்லையும் பில்டிங் 1350 ஸ்கொயர் ஃபீட்லையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் வந்து செம்ம மாடர்னாக பண்ணியிருக்காங்க. எலிவேஷன் எடுத்து கொடுக்கும் மாதிரி க்ரீன் கலர் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அத்து கத்தாமல் வீட்டை சுற்றியும் 2 அடி ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னும் ட்ரீம் ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்கள் ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டோட விலை மற்ற டீட்டெயில்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு வாங்குகிற ஹோம் லோன் வந்து 80 to 90% வரையும் பேங்க்லேருந்து அரேஞ்ச் பண்ணி தரோம். உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா. இந்த வீட்டோட மெயின் கேட்டுக்கு வந்து மெட்டல் கேட் தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. மெயின் கேட்லேருந்து என்ட்ரானோடனே போட்டிக்கோ. இந்த போட்டியோ ஏரியாவுக்கு பார்க்கிங் டைஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போட்டிக்கோ 12.5 by 18 சைஸில் அமைஞ்சிருக்கு. போட்டிக்கோ ரைட்டில் வந்து ஸ்டேர் கேட்ச் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர் கேட்ச் கீழே காமன் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க ரெஸ்ட் ரூம் எல்லாத்துக்குமே பிவிசி டோர் தான் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஸ்டேர் கேட்ச் கீழே சின்னதாக ஸ்பேஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த காமன் ரெஸ்ட் ரூம் 6x4 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம் இந்த வீட்டோட லிவிங் ஹால். அந்த லிவிங் ஹால் என்ன சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போட்டுக்குள்ளேருந்து 2 படி ரீச் ஆனோன்னு வீட்டுக்குள்ளே ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. வெளியில் ஸ்டீல் கேட்டும் நிலக்கதவுக்கு தேக்கூடு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் 16x16 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த லிவிங் ஹாலுக்கு ஏர் விண்டோல்ஸனுக்கு 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு நல்லா அட்ராக்டான லைட் யூஸ் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபால் சீலிங் எடுத்து கொடுக்குற மாதிரி ப்ளூ கலர் அமைஞ்சிருக்கு. நல்லா அட்ராக்டான லைட் யூஸ் பண்ணி அழகாக டிவி கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக தனியாக பூஜை கபோர்டுக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போது இந்த வீட்டில் உள்ள பெட்ரூம். அந்த பெட்ரூம் என்னமா சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு ரைட்டில் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு.
இந்த பெட்ரூம் 10x 11 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் எடுத்து கொடுக்குற மாதிரி க்ரீன் கலர் அமைஞ்சிருக்கு. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்ட் ஒர்க்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பெட்ரூமுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூமுக்கு லெஃப்ட்டில் ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்ட் ரூம் 8x 4 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் உள்ள இன்னொரு பெட்ரூம். அந்த பெட்ரூம் என்ன மாதிரி சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட்டில் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் 7x 3 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம் 11x 11 சைஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபோர்ட் ஒர்க் வந்து ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் உள்ள கிச்சன் வித் டைனிங் ஹால். அந்த கிச்சன் வித் டைனிங் ஹால் என்ன மாதிரி சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே டைனிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் ஹாலுக்கு ரைட்டில் வந்து சர்வீஸ் ஸ்பேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் ஸ்பேஸ் ஏரியா 8x 4 சைஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. டைனிங் ஹால் இருக்கிற ஏரியாவுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. டைனிங் ஹால் 6x 10 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த டைனிங் ஹால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் மாடல் கிச்சன் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த மாடலர் கிச்சன் 10x 10 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு ஏர் வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. கிச்சன் கபோர்ட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ஓவராக் கேபினெட் போக வால் கேபினெட்டும் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா செல்ஃப் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட விலை 62 லட்சம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா ட்ரீம் ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்கள் ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. கிச்சன்லேருந்து வெளியே வரமே ஓடிஎஸ் ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த ஓடிஎஸ் ஸ்பேஸ் 4.5க்கு 26 சைஸில் வித் காமன் ரெஸ்ட் ரூமோட அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்கு போர்வெல் 250 அடி போட்டு கொடுத்துருக்காங்க. நன்றி, வணக்கம்.